போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தை தீர்க்கறதுக்காக அவர் வருண பகவான் நோக்கி அவர் வேண்டவும் செய்கிறாரு. அப்போது வருண பகவான் கிட்ட அவர் வேண்டுறாரு, எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் நரமேதை யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. வருண பகவானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பிள்ளை வரம் கொடுக்கவும் செய்கிறாங்க. இதனால் ஹரிச்சந்திர மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். அந்த சமயம் வருண பகவான் வந்து அவர் கேட்குறாரு, எனக்கு நரமேதை யாகம் பண்ணுறேன்னு சொன்ன இல்லையா, அந்த யாகத்தில் நீ வந்து உன் மகனை பலி கொடுத்து எனக்கு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரிச்சந்திரனும் சரின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளவும் செய்கிறாரு. இந்த விஷயம் வந்து ஹரிச்சந்திரனோட மகனான லோகிதாசனுக்கு தெரிய வருது. அவர் சரியான நேரம் வரப்போ அவர் ஓடி போய் ஒரு மலை கோவிலில் ஒளியவும் செய்கிறாரு. இதனால் வருணதேவன் ரொம்ப ஆத்திரமடைஞ்சதுனால ஹரிச்சந்திரனுக்கு அவர் சாபம் கொடுக்கவும் செய்கிறாரு. உனக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோய் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் ஹரிச்சந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த செய்தி வந்து லோகிதாசனுக்கு தெரிய வருது. லோகிதாசன் உடனே தன்னோட தந்தை வந்து இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறது நான் தாங்க முடியல, நான் வந்து அரண்மனைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து லோகிதாசனை தடுக்கவும் செய்கிறாங்க. லோகிதாசா, நீ வந்து அரண்மனைக்கு போன உடனே உங்கள் அப்பா உடனே பலி கொடுத்துருவாரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த வயிற்று வலி சரியாகுமா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படிங்கிறப்போ நீ அங்கே போவாத அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கவும் செய்கிறாரு. லோகிதாசன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒவ்வொரு முறை லோகிதாசன் அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறப்போ இந்திரதேவன் வந்து தடுக்கிறாரு. லோகிதாசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் அந்த குகையிலே இருக்காரு. ஒரு பக்கம் இந்திரதேவன் வந்து லோகிதாசன் தடுத்ததுனால லோகிதாசன் அரண்மனைக்கு போகாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹரிச்சந்திரன் வந்து வருணதேவனோட சாபத்தினால அவர் ரொம்ப சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஹரிச்சந்திரனோட இந்த நோயை தீர்க்கறதுக்கு லோகிதாசன் அரண்மனைக்கு வருவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வருணதேவனுக்கு ஹரிச்சந்திரன் சொன்ன வாக்கை காப்பாற்றலை அப்படிங்கிறதுனால வருணதேவன் பயங்கரமாக கோவப்பட்டு ஹரிச்சந்திரனை சாபம் கொடுக்கவும் செய்கிறாரு. அவருக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோய் வந்து அவர் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லோகிதாசன் வந்து மலை கோயிலில் ஒளிஞ்சிக்கிட்டு அவருக்கு நான் வந்தோம் அப்படின்னா என்னை பலி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் மறைஞ்சிருக்காரு. இப்படி ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு செய்தியை வந்து லோகிதாசன் கேட்ட உடனே அவர் வந்து அரண்மனைக்கு வரதுக்காக பார்க்குறாரு. அப்போ இந்திரதேவன் வந்து தடுக்கவும் செய்கிறாரு. நிறையா முறை லோகிதாசன் வந்து அரண்மனைக்கு வந்துடுவோம், என்னால் தான் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறப்போ இந்திரதேவன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவர் தடுக்கவும் செய்கிறாரு. கடைசியில் லோகிதாசன் ஒரு நாள் வந்து நான் அரண்மனைக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கமாக இருக்காரு. அப்போ இந்திரதேவன் சொல்கிறாங்க, லோகிதாசா நல்லா யோசி, ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் உன்னை பெற்றெடுத்திருக்க உன் தந்தை வந்து பலி கொடுக்கறதுக்காக பெற்றெடுத்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு சமயோஜித புத்தியோட தான் அவர் வந்து அந்த வாக்கை கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால நீ சில காலம் இங்கே இருந்த அப்படின்னா உன் தந்தை வந்து அவர் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் சொல்கிறாங்க. இந்திரதேவன் சொன்ன வாயை வந்து லோகிதாசன் நம்பவும் செய்கிறாரு. அவர் சரின்னு சொல்லிட்டு குகையிலேயே இருக்கார். ஆனால் ஹரிச்சந்திரனால் அந்த ரோகத்தோட வலியை வந்து தாங்கவே முடியல. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ரோகத்திலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, வருணதேவனோட சாபத்திலேருந்து நான் எப்படி விமோச்சனம் அடைகிறது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வசிஷ்டர் வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறாங்க, நீ உன்னோட பிள்ளையை வந்து நரமேதை யாகத்தில் பலி கொடுத்த அப்படின்னா வருணதேவன் சந்தோஷப்படுவார், அவரோட சாபமோ நிவர்த்தி ஆகும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹரிச்சந்திரன் கேட்குறாங்க, என்னோட மகனான லோகிதாசன் தான் எங்கே இருக்கான்னு தெரியலையே, நான் எப்படி யாகத்தில் பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறது மட்டுமே பிள்ளை கிடையாது, 13 வகையில் ஒருத்தனுக்கு பிள்ளை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 13 வகையில் ஒரு வகை என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து அதாவது ஒரு பிராமண குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து நீ பணம் கொடுத்து நீ தத்துக்கு எடுத்த அப்படின்னா அவன் உன் சொந்த பிள்ளை ஆவான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை நீ பின்பற்றி நீ வந்து பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வழி சொல்கிறாரு. இதை கேட்டு ஹரிச்சந்திரன் வசிஷ்டர்கிட்ட கேட்குறாங்க, அப்படி யாராவது பணத்துக்காக செல்வத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட பிள்ளையவே விற்கிறதுக்கு யார் தயாராக இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் வழி இல்லாமல் இருந்த நமக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு, இதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திர மகாராஜனும் அவர் யோசிக்கிறாரு. அவர் வந்து அவரோட அமைச்சரை அழைச்சி அவர் வந்து சொல்கிறாங்க, நம்ம ராஜ்யத்தில் உட்பட்ட எல்லா கிராமத்துக்கும் போங்க, எல்லா நகரத்துக்கும் போங்க, அங்கே போய் அறிவிப்பு கொடுங்க. என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திர மகாராஜன் நடத்தக்கூடிய இந்த நரமேதை யாகத்துக்கு பலியாக வந்து ஒரு பிள்ளை தேவைப்படுது.
யாரோட பிள்ளை வந்து கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான சன்மானங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சரும் வந்து அரசரோட கட்டளை ஏற்று அவர் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் அவர் போய் இந்த அறிவிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கேயுமே யாருமே வந்து தன்னோட பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன்வரவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிராமணர் வந்து யோசிக்கிறாரு, 3 பிள்ளைகளை நம்ம வளர்க்குறதுக்கு ஒரு பிள்ளையை நம்ம வந்து பலியாக கொடுத்தா கூட மற்ற 2 பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம். நமக்கு வந்து பிள்ளையை விட பொண்ணும் பொருளும் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளை கடைசி காலத்தில் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பினார். அதனால் அவர் அமைச்சர் சொன்ன நிபந்தனைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு. அவரோட 3 பிள்ளைகளில் முதல் மகனை விட்டுட்டார், கடைசி மகனை விட்டார். நடு மகனை மட்டும் அவர் வந்து பலி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் செய்கிறாரு. அமைச்சரும் வந்து அவர் சொன்ன மாதிரியே மிகுந்த செல்வங்களும் பொண்ணும் பொருள்களும் அந்த பிராமணத்தை கொடுத்துட்டு அவரோட நடு மகனான சுனசேபன் அப்படிங்கிறவனை அழைச்சிட்டு வர்றாரு. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளை எது கூட்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அமைச்சர் ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து ஹரிச்சந்திர மகாராஜன்கிட்ட அந்த குழந்தையை அழைச்சிட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் ஹரிச்சந்திர மகாராஜன் வந்து வசிஷ்டரோட தலைமையில் நரமேத யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. இந்த செய்தி வந்து எல்லா பக்கமும் பரவுது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட விஸ்வாமித்திரர் வந்து இந்த யாகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு அவர் அந்த நரமேத யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் வரவும் செய்கிறாரு. வந்து பார்த்தோம் அப்படின்னா பலி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த குழந்தையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த குழந்தை வந்து தேம்பி அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரோட மனசு தாங்கவே இல்லை. அவர் மனசு கலங்கி அவர் ஹரிச்சந்திரன்ட்ட போய் சொல்கிறாரு, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதை ஏன் பலி கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கூட தெரியல, அந்த குழந்தை பாரு எப்படி அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ மன்றாடி எடுத்து சொல்கிறாரு. ஆனால் ஹரிச்சந்திரன் வந்து விஸ்வாமித்திரோட வார்த்தையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. இதனால் விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமாக கோபம் வருது. சரி, இந்த குழந்தையை காப்பாற்றணும், அதுதான் நம்மளோட முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் அவர் சொல்கிறாரு, மகனே கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீ மனசார சத்தமாக சொல்லு, நீ இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து அந்த குழந்தைக்கு வருணதேவனோட மந்திரத்தை உபதேசம் பண்ணவும் செய்கிறாங்க. விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த குழந்தை வந்து அவனை பலி கொடுக்க போகிற நேரத்தில் அந்த மந்திரத்தை சத்தமாக சொல்கிறாங்க. வருணதேவன் அங்கே காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த குழந்தையை வந்து நீங்கள் பலி கொடுக்க வேண்டாம், இந்த யாகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விஸ்வாமித்திரரால் காப்பாற்றப்பட்ட அந்த குழந்தையான சுனசேபன் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய மகரிஷியாகவும் செஞ்சாங்க. வருணதேவன் அவர் யாகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஹரிச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் அப்படிங்கிறது விலகவும் செஞ்சது. ஹரிச்சந்திர மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் விஸ்வாமித்திரருக்கு நன்றி சொன்னாங்க. இருந்தாலும் விஸ்வாமித்திரருக்கு மனசில் ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த ஹரிச்சந்திரன் நம்மளோட வார்த்தையை வந்து மதிக்கவே கிடையாது, நம்ம மரியாதை கொடுக்கவே கிடையாது. இப்போ வருணதேவன் வந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தானே நம்மக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சரியான பாடம் புகட்டணும், நம்மளோட வார்த்தைகளை மதிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு கோபத்தோடு இருக்கார். சரியான நேரம் வரப்போ இந்த ஹரிச்சந்திரன் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதத்தோடு இருந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் வந்து ஹரிச்சந்திர மகாராஜன் என்ன பண்ணாருன்னா, அவர் காட்டுக்கு வேட்டையாட போகணும்னு சொல்லிட்டு அவர் குதிரை மேலே ஏறி அவர் காட்டில் போய் வேட்டையாடிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு காட்டு பன்றியை துரத்தி கொண்டு போகிறாரு. உச்சி பொழுதானோடனே அவர் ரொம்ப களைப்படைஞ்சதுனால கௌசிகி நதிக்கரையில் வந்து அவர் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரை பக்கமாக வராரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஸ்வாமித்திரர் வந்து ஒரு வயதான பிராமணர் போல் அவர் வேடம் அணிஞ்சு அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஹரிச்சந்திர மகாராஜனை பார்த்த உடனே அவர் வணங்கி அவருக்கு யாசகம் கொடுக்குமாறு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ ஹரிச்சந்திர மகாராஜன் வந்து அந்த பிராமணன், அதாவது இந்த வயதான பிராமணனை பார்த்து உங்களுக்கு என்ன யாசகம் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரிச்சந்திரன் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் என்னால் கொடுக்க முடியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அப்போது அந்த கிழட்டு பிராமணர் உருவத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திர மகாராஜன் கிட்ட அவர் கேட்குறாரு, உன்னோட நாடு நகரம் செல்வம் எல்லாமே எனக்கு தானமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரிச்சந்திர மகாராஜனும் வேறு வழி இல்லாமல் அது எல்லாத்தையுமே அவர் கொடுக்கவும் செய்கிறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட வசிஷ்டர் வந்து பயங்கரமாக கோபம் கொள்கிறாரு. நான் வழி நடத்தக்கூடிய சூரிய வம்சத்தில் வரக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற அரசனான ஹரிச்சந்திரனை வந்து இப்படி அரச பதவியிலிருந்து கடைசியில் ஒரு அடிமையாக்குற அளவுக்கு இந்த விஸ்வாமித்திரர் பண்ணிட்டாரு, இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கோபம் கொண்டு விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து அவர் சொல்கிறாங்க, ஏன் இப்படி கொக்குதவம் பண்ணி நீ இந்த மாதிரி வஞ்சனையை தீர்த்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஏன் கொக்குதவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆறில் போய் ஒரு மீனை பிடிக்கணும் அப்படின்னா நேரடியாக போய் பிடிக்காது, அந்த ஆர்டரில் போய் அது ஒற்றை காலில் நிற்கும்.
ரொம்ப நேரம் நிற்கும். அப்போ மீன் என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த கால் வந்து ஏதோ செடி போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எல்லா மீனும் வந்து அந்த காலை சுற்றி சுற்றி அது வந்து இயல்பாக நடந்துகிட்ருக்கும். அந்த சமயத்தில் கொக்கு வந்து நல்லா பெரிய மீன் தம் பக்கத்தில் வந்த உடனே அது கப்புன்னு பிடிச்சிரும். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து வஞ்சனை தீர்த்துக்கிறதுக்காக அவர் கொக்குதவம் இருந்து ஹரிச்சந்திரன் கிட்டேருந்து அவரோட எல்லா செல்வங்கள், நாடு, நகரம் எல்லாத்தையுமே பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து அவர் திட்டவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் வசிஷ்டர் சொல்கிறாங்க, நீ எப்படி கொக்குதவம் இருந்து ஹரிச்சந்திரனை ஏமாத்தினியோ அதே மாதிரி நீ கொக்கா போவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ வசிஷ்டரை பார்த்து சொல்கிறாங்க, நீ கொடுக்குற சாபம் மட்டும்தான் எனக்கு வந்து பழிக்கும்னு நினைக்காத, நான் கொடுக்குற சாபமும் உனக்கு பழிக்கும். நான் எத்தனை காலம் வருஷம் நான் கொக்கா இருக்கணும் அத்தனை காலம் வருஷம் நீ வந்து ஆடிப்பறவையாக போவ அப்படின்னு சொல்லி அவர் எதிர் சாபமும் கொடுக்குறாங்க. இந்த எதிர் சாபத்தினாலேயும் சாபத்தினாலேயும் 2 பேரும் வந்து மானசரோவர் நதிக்கரையில் போய் அவங்க திரும்ப பிறக்கவும் செய்கிறாங்க. அவங்க பிறந்தாலும் அவங்களோட பகை அப்படிங்கிறது விலகாதனால 2 பேரும் கொக்கா இருக்கிறப்பையும் ஆடிப்பறவையாக இருக்கிறப்ப மாறி 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 சண்டை போட்டுக்கவும் செய்கிறாங்க. பிரம்மகுமாரனான வசிஷ்டரும் வந்து இவ்வளோ கோபம் கொண்டு அவர் சண்டை போடுறாரு. ராஜ ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரும் வந்து இப்படி வசிஷ்டர் கூட சண்டை போடுறாங்க அப்படின்றத பார்த்த உடனே பிரம்மதேவன் வந்து யோசிக்கிறாங்க, இப்படியே விட்டோம் அப்படின்னா மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷிகளே வந்து எல்லாரும் இகழ்ந்து பேசுவாங்க, இதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் அந்த இடத்துக்கு வந்து 2 பேரோட சண்டையும் வந்து அவர் நிறுத்துறாரு. 2 பேருக்கும் வந்து சாப நிவர்த்திகள் கொடுக்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் வந்து சொல்கிறாங்க, பிரம்ம ரிஷியும் சரி ராஜ ரிஷியும் சரி 2 பேரும் வந்து நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருந்த பகையை வந்து முடிச்சு வைக்கிறாரு. நெடுங்காலமாக தீர்க்க முடியாத ஒரு பகை வந்து பிரம்மதேவன் வந்து தீர்த்து வைக்கவும் செய்கிறாரு. இப்படி வசிஷ்டரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. வசிஷ்டரோட வாழ்க்கையில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட்ஸை கண்டினியூஸாக பாருங்கள்.